ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானவில் லைஃப் ஸ்டைல். நம்ம இப்போது ஒரு திருவிழாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். நான் ஆல்ரெடி ஒரு விலாகில் சொல்லியிருப்பேன். மாரியம்மன் டெம்பிள் வந்து சின்னதாக இருக்கும். திருவிழா வந்து ரொம்ப விமர்சையாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அங்கே தான் வந்திருக்கோம். நம்ம வீட்டிலேருந்து இங்கே ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்கும். சரி, ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு 9-9:30 மணிக்கு ஷாப்பை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்கோம். அப்படியே எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த திருவிழாவை பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் அவங்க வந்து லைவ் போடலாம் அப்படின்னு தான் ஒரு ஐடியாவில் வந்தது. ஆனால் எல்லா இடத்துலையும் பாட்டு அந்த மாதிரி சவுண்டு கேட்குறதுனால நம்மளால் போட முடியாது. நான் இன்னொரு தடவை வேறு எங்கேயாவது லைவ் போட முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு லைவ் கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம கூடயே நீங்களும் இந்த திருவிழாவை பார்க்கலாம். நம்ம எதிர்பார்த்ததை விடையே பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. வண்டி பார்க் பண்ண கூட இடம் இல்லை. ஏதோ ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி வண்டியை பார்க் பண்ணியாச்சு. நம்மளும் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கோம். நடந்து போயிட்டுருக்கும்போதே அந்த இடத்துல பானிபூரி அந்த மாதிரி எல்லாம் விற்றுட்ருந்தாங்க. அப்புறம் என் பையன் விடுவாரா, நம்ம எதுக்கு வந்தோம், அந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சாப்பிட்றாங்களோ இல்லையோ எல்லாத்தையும் வாங்கி வேண்டாம் அப்படின்னு கொடுத்துருவாரு. சரி, அப்படியே நாங்களும் அதை சாப்பிட்டுட்டு அப்படியே திருவிழாவுக்கு போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறோம். நம்ம எதிர்பார்த்ததை விடவே நல்லா பிரம்மாண்டமாகவே இருந்துச்சு. ராட்டினம்லாம் பாருங்கள், நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஃபிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் ஃபிட் பண்ணி எல்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் அப்படியே மெதுவாக அப்படியே போகலாம் உள்ளே அப்படின்னு போனோம். ஆனால் கால் வைக்கக்கூட இடம் இல்லைங்க. செம்ம கூட்டம் பாருங்கள். இந்த திருவிழாவுக்கு இந்த பலூன் தாங்க ஹைலைட்டே. எங்கே பார்த்தாலும் இந்த பலூன் தான் வச்சுருக்குறாங்க. நீங்களும் அப்படியே எங்கள் கூட சேர்ந்து அப்படியே பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்குல்ல. பசங்களுக்கு தான் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. எல்லா ராட்டினம் எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லா இதுவும் இருக்குது. ஆனால் உள்ளே போகிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி, நமக்கு வீடியோ எடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உள்ளே போனோம். இந்த கோவிலில் வந்து வருஷம் வருஷம் இந்த திருவிழா வந்து பண்ணுறாங்க. எப்போவுமே இந்த மாதிரி பிரம்மாண்டமாக தான் பண்ணுறாங்க. பாருங்கள், உள்ளேயே எல்லா விதமான கடை எல்லாமே போட்டிருக்காங்க பசங்களுக்கு. இதெல்லாம் டைமிங் வச்சு அமௌண்ட்டு போல். இப்போ 100 ரூபா அப்படின்னா ஹவர்ஸ் கணக்கு மாதிரி ஒரு 10 மினிட்ஸு 15 மினிட்ஸு அந்த மாதிரி ஜம்ப் பண்ணி விளையாடுறாங்க. அப்புறம் நிறைய ஐட்டம் இருந்தது பாருங்கள். ட்ரெயினு, காரு, ஃப்ளைட்டு அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கும், ஜாலியாக இருக்கும். என் பையனை போறியான்னு கேட்டால் வேணான்னு சொல்லிட்டாரு. அவர் காரில் தான் போக போகிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நாங்கள் காரில் தான் அவரை ஏற்றி விட்டோம். அப்புறம் இந்த அம்மன் வந்து சுயம்புவாகவே அவதரித்ததாக சொல்கிறாங்க. அதனால் வருஷம் வருஷம் இதை கிராண்டாக செலிப்ரேட் பண்ணும்போது பெண்கள் வந்து குடம் கொண்டு வருதல், கும்மி பாட்டு, அந்த மாதிரி பாரம்பரிய நடனம் எல்லாமே இங்கே வச்சுருக்குறாங்க.
அப்புறம் வந்து ஜென்ஸ்லாம் வந்து வேடம் போட்டு டான்ஸ் பண்ணுறது, அப்புறம் காலில் சலங்கை கட்டி டான்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க. பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு. அதுக்கப்புறம் 90s மிட்டாயிலேருந்து எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. எல்லாமே வீடியோஸில் கவர் பண்ண முடியல, சரியான கூட்டம் இருந்ததுனால. அப்புறம் இது கோவில் பார்க்க போன கூட்டம் அப்படின்னு நினச்சேங்க. அப்புறம் தான் தெரிஞ்சுது இங்கே ஆடலும் பாடலும் வச்சுருக்குறாங்க அப்படின்னு. நான் கூட்டம் வந்து சாமி பார்க்க நிற்கிறாங்க அப்படின்னு நினச்சோம். அப்புறம் நாங்களும் அதெல்லாம் பார்த்துட்டு ரிட்டன் வந்தோம். வரும்போது என் பையனோட கிளாஸ்மேட் பார்த்துட்டாப்புல. பாருங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு சிரிச்சிட்டு, என்ன தான் பசங்க வந்து கிளாஸில் விளாண்டாலும் வெளியே பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டு பாய் சொல்லிட்டாரு. நான் என்னோடய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பாருங்கள் டான்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இங்கே வந்து பெரிய குதிரை அந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க. பக்கத்தில் வந்து கேட்டேன், இது என்ன டிஃப்ரெண்ட்டாக பொம்மை அந்த மாதிரியெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க, எதனால் அப்படி செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு பாருங்கள் அவர் சொன்னார், கல்யாணம் ஆகாமல் இருக்குது, குழந்தை இல்லாமல் இருக்குது, இல்லை யாருக்காவது ஏதாவது உடம்பு முடியல அப்படின்னா அந்த மாதிரி சிலையை வந்து இங்கே செஞ்சு வச்சா சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது அப்படின்னு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சிலை சூப்பராக செஞ்சுருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே அதை பார்த்துட்டு அப்படியே சரி கிளம்பலாம் அப்படின்னு அப்படியே வந்துட்டுருந்தோம். வீடியோஸ் வந்து நான் நிறைய எடுத்திருக்கேன். ஆனால் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா ரொம்ப லாங்காக போச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் பாருங்கள் எப்படி ஜோக்கர் மாதிரி பண்ணுறாங்கன்னு. உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வந்து பசங்களை கூட்டிகிட்டு வந்து காட்டுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மேக்ஸிமம் அந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க நிறைய பேரை நாங்கள் பார்த்தோம். எல்லாரையும் பார்த்து பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட நல்லா கிராண்டாகவே செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. கோவில் என்னமோ சின்னதாக தான் இருந்துச்சு. நான் தான் அன்றைக்கே சொன்னேன் இல்லையா, கோவில் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அப்படின்னு. ஆனால் வந்து நல்ல விமர்சையாகவே கொண்டாடிருந்தாங்க. உங்களுக்கு வந்து டைரெக்டாக சவுண்டோடு கொடுத்துருந்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். எல்லா இடமுமே வந்து பாட்டு அந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு வந்து சேனல் அப்படி கொடுக்க முடியாது. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நமக்கு இந்த சென்னிமலைக்குள்ளே நம்ம முருகர் தைப்பூசத்துக்கு பண்ணுவாங்க, அது மாதிரி இந்த மாரியம்மன் கோவில் திருவிழாவும் நல்லா கிராண்டாகவே இருந்துச்சு. பாதி பேர் இங்கே டான்ஸ் பார்க்குறத நின்று பார்க்குறாங்க. இன்னும் வந்து அந்த பக்கமாக ஆடலும் பாடலும் ஓடுது. உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் இந்த மாதிரி திருவிழா இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்களும் அங்கே டைம் ஆயிடுச்சு, அப்படியே சாப்பிட்லான்ட்டு வந்துட்டோம்.
தோசை தான் ஆர்டர் பண்ணோம். தோசையும் பரோட்டாவும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிக்கலாம் வீட்டுக்கு. ஒரு 2 ஹவர்ஸ் 2.5 ஹவர் வரைக்கும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஆனால் அப்போ கூட கூட்டம் குறையல. ஃபுல் நைட்டுமே வந்து ஆளுங்க வந்துட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நமக்கு டைம் ஆகுது, அதனால் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.